ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜனவரி மாத நடப்பு நிகழ்வு பார்க்க போகிறோம். ஸோ அதில் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ளே நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆண்டுதோறும் டிசம்பர் கடைசி வாரம் குறள் வாரமாக கொண்டாடப்படும் என தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திருக்குறள் அதிகாரம் குறிக்கிற வகையில் 133 அடி உயரம் கொண்டது திருவள்ளுவர் சிலை. சரிங்களா? அதாவது திருவள்ளுவர் சிலை நிறுவி இதோட 25 ஆண்டுகள் நிறைவேற்றதாக வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. ஸோ அந்த திருவள்ளுவர் சிலையோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 133 அடி இருக்குது. ஸோ அது திருக்குறளோட அதிகாரம் குறிக்கிற வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அறத்துப்பால் அதிகாரங்களை குறிக்கின்ற 38 அடி. சரிங்களா? அறத்துப்பால் 38 அதிகாரம் இருக்குது. ஸோ அந்த அதிகாரங்கள் குறிக்கிற வகையில் 38 அடி பீடம் அமைந்திருக்குது. அடுத்தது பொருளும் இன்பமும் 95 அதிகாரம் சிலையாக உள்ளது. பொருளும் இன்பமும் சேர்ந்து மொத்தம் 95 அதிகாரம் இருக்குது. ஸோ அந்த 95 அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு 95 அடி சிலை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட எடை பார்த்திங்கன்னா 7000 டன் எடை கொண்டது. சிலையில் மொத்தம் 3681 கற்கள் உள்ளன. திருவள்ளுவர் சிலையை சென்றடைய 3 புதிய படகுகள் வாங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, ஒன்று காமராஜர், 2வது மார்ஷல் நேஷமணி, 3வது ஜி போப். ஸோ 3 பேரை தான் அந்த 3 புதிய படகுகள் வாங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டில் ஜிஎஸ்எல்வி 100வது ராக்கெட் ஏவுதல் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2025 ஏவப்படும், அதாவது இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி C-60 ராக்கெட் திட்டம் 99வது செயல் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 100வது திட்டம் 2025 ஜனவரி செயல்படுத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 99வது செயல் திட்டம் பிஎஸ்எல்வி C-60 ராக்கெட். சரிங்களா? 3வது கொஸ்டின் பாருங்கள். எந்த கப்பலில் 2 பெண்கள் உலகை சுற்றி பயணித்து வருகின்றனர்? எந்த கப்பல்னா INSV தாரிணி. நாவிகா தாகர் பரிகரமா 2 முன்னெடுப்பின் கீழ் INSV தாரிணியில் தில்னா மற்றும் ரூபா சரிங்களா? தில்னா மற்றும் ரூபா ஆகிய 2 பெண் அதிகாரிகள் உலகம் முழுவதும் பயணித்து வருகின்றனர். சரிங்களா? ஸோ 2 பெண்கள், அவங்க யாருன்னா தில்னா மற்றும் ரூபா. சரிங்களா? ஸோ இந்த பயணம் பார்த்திங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் கோவாவில் இருந்து தங்கள் பயணத்தை தொடங்கி மீண்டும் கோவாவில் திரும்ப உள்ளனர். சரிங்களா? எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? கோவாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. மீண்டும் கோவாவிலே வர இருக்கிறார்கள். சரிங்களா? முக்கியமானது நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒற்றுமையின் சின்னம் கும்பமேளா என்று பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். ஒற்றுமையின் சின்னம் எதுனா கும்பமேளா அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்கள். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண தலைநகர் லாகூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பூஞ்ச் மாளிகையில் எந்த சுதந்திர போராட்ட வீரரின் நினைவு கண்காட்சியை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங் அவர்கள். சரிங்களா? பகத்சிங். ஸோ இதில் 23 வயது நிரம்பிய பகத்சிங் லாகூரில் 1931ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். 23 வயதிலே அவர் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. ஸோ எங்கன்னா லாகூரில் 1931 மார்ச் 23. பகத்சிங் மீது தேச துரோக வழக்கு விசாரணை பூஞ்சி மாளிகையில் தான் நடைபெற்றது. ஸோ இந்த மாளிகையில் தான் அவர் மீதான ஒரு தேச துரோக வழக்கு நடைபெற்றது. அதே மாதிரி பகத்சிங் எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டார் பார்த்தீங்கன்னா ஷாதமன் ஷவுக் அந்த இடத்துல தான் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார். அடுத்தது 6வது கொஸ்டின். லிஸ்ட் ஏ பிரிவில் கிரிக்கெட்டில் 150க்கு அதிகமான ரன் சேர்த்த இளம் வீரர் என்ற புதிய உலக சாதனை படைத்தவர் என ஆயுஷ் மாதரே. 150க்கு அதிகமான ரன் சேர்த்தவர் பட்டியலில் உலக சாதனை படைத்தவர் என ஆயுஷ் மாதரே. அடுத்து 7வது. பிரிட்டன் அரசர் சார்லஸின் புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு கௌரவ விருது பட்டியலில் 1200க்கும் மேற்பட்டவரில் இந்திய வம்சாவளியினர் 30 பேர் தேர்வு. சரிங்களா? ஸோ எந்த அரசர்னா பிரிட்டன் அரசர் சார்லஸோட புத்தாண்டு 25ஆம் ஆண்டுக்கான கௌரவ விருது பட்டியல் மொத்தம் 1200 தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் 30 பேர் தேர்வு. சரிங்களா? அடுத்த 8வது. பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீடு திட்டம் ஆகிய 2 திட்டங்களை இணைக்கும் வகையில் 2025-26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்க்ரப் டைபஸ் என்பது ஒரு வகையான பாக்டீரியா தொற்று. சரிங்களா? ரிக்கட்சியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒரு ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அசித்ரோமைசின் டாக்ஸிசைக்ளின் போன்ற ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை அளித்து சிகிச்சை பெறலாம். ஸோ இந்த ஸ்க்ரப் டைபஸ் என்ற ஒரு வகையான பாக்டீரியா தொற்றுக்கு எந்த மருந்து தேவைன்னு பார்த்தீங்கன்னா அசித்ரோமைசின் டாக்ஸிசைக்ளின். சரிங்களா? அந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டோம்னா இந்த சிகிச்சை இதன் மூலமாக சிகிச்சை பெறலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தா பாருங்கள்.
தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டில் மூளைச்சாவு அடைந்த 268 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 1500 பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இது போன வருஷத்துலேருந்து இப்போ அதிகமான பேர் வந்து உறுப்பு தானம் செஞ்சுருக்கிறாங்க. அதேமாரி உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்குது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உடல் உறுப்பு தானம் செய்பவருக்கு அதாவது உடல் உறுப்பு தானம் செய்பவர் உடலுக்கு வந்து அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று கடந்த 2023 செப்டம்பர் 23ஆம் தேதி முதல்வர் அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார்கள். சரிங்களா? அடுத்தது 14 பாருங்கள். எந்த ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியதுன்னா 2025. சரிங்களா? 2025 தான் சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுக்குள் விமானங்களின் இணைய சேவை வழங்கும் முதல் விமான நிறுவனம் என்ற பெருமை பெற்ற நிறுவனம் எதுனா ஏர் இந்தியா. சரிங்களா? ஒய்ஃபை இலவசமாக கொடுக்க போகிறாங்க. அது எந்த விமானம்னா ஏர் இந்தியா. அடுத்தது ஃபிடே உலக ஃப்ளீஸ் செஸ் போட்டியில் இந்திய இளம் வீராங்கனை ஆர் வைஷாலி வெண்கலம் வென்றார். சரிங்களா? ஸோ யார் வென்றுங்கன்னா ஆர் வைஷாலி வெண்கலம் வென்றார். அடுத்து 14 பாருங்கள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் குறித்த புத்தகம் பேர் என்ன? த்ரூ தி ஏஜஸ் என்ற புத்தகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டார். சரிங்களா? ஸோ இந்த புத்தகமானது 3000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை உள்ளடக்கியதுன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. மொத்தம் 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அந்த புக்கு வந்து த்ரூ தி ஏஜஸ். இந்தியாவின் நேஷனல் புக் ட்ரஸ்ட் மற்றும் இந்தியா வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சிலின் கூட்டு முயற்சியால் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளும் கிடைக்கிறது. சரிங்களா? எந்த மொழினா ஹிந்தியிலும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் கிடைக்கின்றது. அடுத்தது 15 கொஸ்டின் பாருங்கள். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினரான நாடு எதுனா பாகிஸ்தான். தற்காலிக உறுப்பினரான நாடு வந்து பாகிஸ்தான். மொத்தம் வந்து இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து 15 உறுப்பினர்களை கொண்டது. சரிங்களா? மொத்தம் 15 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதில் பாகிஸ்தான் வந்து தற்காலிகமாக நியமிக்கப்படுவது இது 8வது முறையாகும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.